நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சனில் சூப்பரான அருமையான பசலைக்கீரைங்க, கொடி பசலை. நான் உங்களுக்கு கட்டாக இருக்கும் பாருங்கள், வேற ஒரு பசலைக்கீரை பச்சையாக இருக்கும், அதையும் நான் காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த காம்பு பிங்க் கலராக இருக்கும். இது வீட்டில் கொடியாக அப்படியே படரும். இது அவ்வளோ நல்லதுங்க. அதாவது கீரைகளில் முருங்கைக்கீரை ராஜா, அரசன், கீரைகளின் அரசன் முருங்கைக்கீரை எல்லாருக்குமே தெரியும். அதனால் முருங்கைக்கீரை நிறைய எடுத்துக்கோங்க. ஹீமோக்ளோபின் உங்களுக்கு இதாக இருக்குது. குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு இந்த பசலைக்கீரை அவ்வளோ நல்லதுங்க. பசலைக்கீரையை வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ எடுத்துக்கிட்டே வாங்க, ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் அந்த ஹீமோக்ளோபின் வேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கொடி பசலை இருந்தாலும் சாப்பிடுங்க. அப்படி இல்லைனாலும் சாதா பசலைக்கீரையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது இருந்தால் பெஸ்ட்டு, ஓகேங்களா? நம்ம வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். லாஸ்ட் மந்த்து 1 டைம் எனக்கு கிடச்சிது, அதோட இந்த மந்த்து 1 டைம் கிடச்சிருக்கு. அதை கீரைக்காரங்கள்ட்ட நீங்கள் சொல்லி வைங்க. அதாவது எல்லாமே நமக்கே கொடுத்துட்டு இருக்க முடியாது, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு முறை அப்படி கொடுப்பாங்க. இதை மட்டும் விரும்பி கேட்குறவங்களுக்காக அதை கொண்டு கொடுக்குறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்குது, ஏதோ ஒரு சில இடத்துல தான் கிடைக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். மற்றது எல்லாமே நிறைய தேடல் இருக்குது, ஓகேங்களா? எந்த இடத்துல தவறாக நினச்சிக்காதீங்க. எந்த இடத்துல பிரியாணி நல்லாயிருக்கும், எந்த இடத்துல ஃபிஷ் ஃப்ரை நல்லாயிருக்கும். இப்போ இளைய தலைமுறை இந்த ஃபுட்டு அலசுறாங்க, அந்த செல்ஃபோனை வச்சுக்கிட்டு எல்லாமே தெரியுது. அப்போ இதுக்கும் ஒரு தேடல், நம்ம ஆரோக்கியத்துக்கு ஒரு தேடல் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது அந்த மாதிரி தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். கீரைக்காரங்க கிட்ட கண்டிப்பாக கேளுங்க, உங்களுக்கு தெரியும். இதனால கரிசாலை நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நான் வீடியோலையும் காமிச்சிருக்கேன். இது கரிசாலைனா எண்ணெய் காய்ச்சி தலை குளிக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் பேசிக்காக எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் இது கூட்டு பண்ணி சாப்பிட்லாம், பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. கரிசாலைன்றது அவ்வளோ நீங்கள் படித்து பாருங்கள். நெட்டெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கல்ல, நான் சொன்னாலும் நீங்களாம் அதை மறந்துடுவீங்க. நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஆனால் நான் சமைக்கும் பொழுது நம்மளோட வீடியோஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் நான் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். சும்மா சொல்லி போர் அடிக்க விரும்பலை, அதனால் உங்களுக்கு நான் சொல்லலை, ஓகேங்களா? இப்போ இது எல்லாருக்குமே தெரியும். முடக்கத்தான், அது மூட்டு வலி, வயிறு ப்ராப்ளம், வயிற்று உப்புசம் எல்லாத்துக்குமே நல்லது. வாயு தொல்லை எல்லாத்துக்குமே நல்லது. இதை ரசம் வச்சுக்கலாம், குழம்பு வச்சு நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன். இது எல்லாமே நம்ம வீடியோவில் சமைச்சு காட்டியிருக்கேன். இது தோசையில் மாவு, இட்லி மாவு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இட்லி மாவுலையும் இதை அரைச்சி ஊற்றி தோசை ஊற்றலாம். கார சட்னி அரைச்சா சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோவில் இதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அடுத்தது மூக்கரட்டை கீரை. இதாங்க மூக்கரட்டை, அப்படியே தரையில் படர்ந்து இருக்கும். இதான் மூக்கரட்டை கீரை. நான் நிறைய தடவை உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ஆனால் கொஞ்சம் தேடி கேட்கணும், ஓகேங்களா? தெரியுதான்னு தெரியல, பாருங்கள் நல்லா. இது மூக்கரட்டை அவ்வளோ நல்லதுங்க. கிட்னி ப்ராப்ளம் ஸ்டார்டிங்கில் இருக்குது அப்படின்றவங்க இதை அப்படியே ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா க்யூர் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது கூட உணவு கட்டுப்பாடு இருக்கணுங்க. அதனால் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதில் என்ன கேட்குறாங்க, ஒரு வீடியோவில் போட்டிருந்த மூக்கரட்டை கீரை கடைஞ்சி வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்லி போடுறோம், வெயிட் லாஸ்னா நம்ம இது ஒன்று மட்டும் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ண முடியாது. அது எல்லாருக்குமே தெரியும். பேசிக்காக கொஞ்சம் யோசிச்சுட்டு கேளுங்க கேள்வியை. என்ன, நம்ம உணவு கட்டுப்பாடு இருக்குது. 2 வேளை சிறுதானியம், பச்சை காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இப்படி எடுத்துக்கிட்டா சாதம் ஒயிட்டாக இருக்கிறத எல்லாமே தவிர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் லாஸ் குறையும். கிராஜுவலாக குறைங்க, டப்புன்னு குறையணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. கிராஜுவலாக குறைங்க. அது நம்ம உணவு கண்ட்ரோலில் இருக்கலாம். உணவு சாப்பிடும்பொழுது குறைச்சி சாப்பிட்றது கிடையாது. அதுக்கு அர்த்தம் நியூட்ரிஷியன்ஸாக சாப்பிட்ணும். கொஞ்சம் சாப்பிட்டாலும் நியூட்ரிஷியன்ஸாக சாப்பிட்ணும். அதாவது எப்படி சொல்கிறது, புரதம், கார்போஹைட்ரேட்டு, நம்ம அதில் தான் நார்ச்சத்து, புரதச்சத்து, கீரைகள், பச்சையாக எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இந்த மூக்கரட்டையை சாப்பிட்டு மட்டும் வெயிட் லாஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக முடியாது. ஓகே, மூக்கரட்டை கீரை எல்லாருமே சாப்பிட்லாம். அதாவது கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க தான் சாப்பிட்ணுமா, அப்படி கிடையாது. இது எல்லாமே கீரைகள் தான். நம்ம கீரைகளை எப்படி எல்லாருமே சாப்பிட்றோம், அதை மாதிரி கீரைகளை சாப்பிட்லாம். மூக்கரட்டை கீரை அவ்வளோ நல்லதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம், ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இது கிடைக்குது அப்படின்னு சொன்னதுனால இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் கிடைச்சப்ப நான் சமைச்சு காட்டியிருந்தேன். அப்போ கேள்வி கேட்டிருந்தாங்க, அந்த மூக்கரட்டை கீரை சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு. வெயிட் லாஸ் ஆகாது. நீங்கள் மற்ற உணவுகளை ஃபாலோ பண்ணணும், ஓகேங்க? நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகி, நீங்கள் உங்கள் குடும்ப மருத்துவர்னு இருப்பாங்க, அவங்கள அணுகி டயட் சார்ட் போட்டு அது மனசுக்குள்ளே நம்ம சமைக்கணுமா, கரெக்டாக சமைக்கணுங்க. 2 காய் இல்லை 3 காய், ஓகே. கீரை வாரத்தில் ஒரு 4 நாள். இதை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியாது. கண்டிப்பாக ஆரோக்கியம் நம்ம கிச்சனில் தான் இருக்குது, நம்ம அடுப்பங்கரையில் தான் இருக்குது.
என்னையை பொறுத்தளவிலும் அது வந்து சில பேருக்கு வந்து அது பிடிக்கல, சில பேருக்கு பிடிக்கும். அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆரோக்கியம் வேணும்னா நம்ம சிலது சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இப்போ இந்த மூக்கரட்டை கீரையில் வந்து சூப்பு வைக்கலாம், கீரை வந்து கடையலாம். ஓகேங்களா? குருவை அரிஞ்சு பொரியல் பண்ணலாம். கொஞ்சம் வேக நேரம் பிடிக்கும். இந்த காம்பெல்லாம் தட்டி போட்டு கூட நீங்கள் சூப்பாவோ ரசமாவோ வச்சுக்கலாம், தவறில்லை. ஆனால் நல்லா அலம்பிடுங்க. சரியா? மண்ணில் இருந்து தானே எடுத்துகிட்டு வரோம், அதனால நல்லா அலம்பிடுங்க. அதே மாதிரி தான் இந்த கீரையுமே நல்லா அலம்பிடுங்க. அலம்பிட்டா இந்த வாயு தொல்லை, வயிற்றுக்கோளாறு, மூட்டு வலி எல்லாத்துக்குமே, சளி, இதுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. அதனால் ரசம் வச்சுக்கலாம், குழம்பும் வச்சு நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் கரிசாலையும் என்ன பண்ணலாம், கல்லீரலுக்கு அவ்வளோ நல்லதுங்க. கல்லீரல் நம்ம உடம்புல நல்லா இருந்தாலே எல்லா நோய்களுக்குமே நல்லா இருக்கும். அதனால் இதை வந்து பறிச்சுட்டு கூட்டு பண்ணிக்கலாம், இல்லை குருவை அரிஞ்சு பொரியல் பண்ணிக்கலாம். அதே தான் பசலைக்கீரையும் கூட்டு பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கிடைச்சிது அப்படின்றதுனால நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. வேறு என்ன சொல்ல முடியும்? ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி இன்னொருத்தர் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, பாமாயில் சாப்பிட்லாமா அப்படின்னு. என்னோட கருத்து வேண்டாம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இது 3 பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு முடியும் அப்படின்னாக்கா ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி.